சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் விஜயா பார்வதியோட வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு விஜயா, ஏன் ஒரு மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஏன்னா ஆட்டம் பாட்டமாக போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நேத்தெல்லாம் வீட்டில் தனியாக தான் இருந்தேன் தெரியுமா. ஏன் தனியாக இருந்தேன், அண்ணன் இருந்திருப்பாரு, அவர் பரசு கூட போயிட்டு மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டாரு, அப்படின்னா பசங்களாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு, எப்போவுமே நான் வீட்டில் தனியாகவே இருந்ததில்லை, வீடு ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க, இப்போவுமே பேச்சு சத்தமாக இருக்கும், எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில் இருந்துட்டாங்க. வீட்டில் தண்ணி இருக்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. பார்வதி, எனக்கு அப்போ தான் உன்னோட ஞாபகம் வந்தது. இத்தனை வருஷமாக நீ தனியாக இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டமாக நீ தனியாக இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை உன்னை நினைக்கிற போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஆளுங்களோட அருமையே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பார்வதியும் விஜயாவை சமாதானம் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடைக்கு ஆசையில் இனிமேலாச்சும் விஜயா மீனா, ரோகிணி, ஸ்ருதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.